3.19க்கு உள்ளது வந்து மல்டிப்ளிகேஷனை பற்றி படிக்கணும். டேய் தம்பி, மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு படிக்கணும். ஏற்கனவே நம்ம ஆட் படிச்சிருக்கோம், சப்ராக்ஷன் படிச்சிருக்கோம். சரியா சொல்றது? அது மாதிரி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் அணிகளின் பெருக்கல்னு சொல்லுவாங்க. அணிகளின் பெருக்கல் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பார்த்து பொறுமையா செய். ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும்னா ஏபின்னு அர்த்தம். ஏ எழுதிட்டு பி எழுதிக்க. 2 3 4 5 2 3 1 4. சும்மா நானா எடுத்திருக்கிறது. மல்டிப்ளை பண்ணணும்னா ரோ பை காலமா தான் பண்ணணும். ரோ பை காலமா தான் பண்ணணும். ரோ பை காலமா தான் பண்ணணும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்க பாரு, கொஞ்சம் பெருசாடி போட்டிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் ரோ, ஃபர்ஸ்ட் ரோ, இது ஃபர்ஸ்ட் காலம். இது ரெண்டையும் தான் மல்டிப்ளை பண்ண. இது ரெண்டையும் சேர்த்து பார்த்தா ஒரு 7 மாதிரி இப்படி இருக்கு பாரு. நான் சொல்லிக் கொடுக்குறக்காண்டி அப்படி எழுதுவேன், அதை அப்புறம் மறைச்சு கொண்டு போயிரு, வேணான்னு விட்டுரு. ஃபர்ஸ்ட் ரோ 2 3டா, ஃபர்ஸ்ட் காலம் வந்து 2 1. அடுத்து அதே ஃபர்ஸ்ட் ரோ தான், ஆனா எத்தனாவது காலம்? ஆனா எந்த ரோ? இதுல தான் எழுதணும். ஃபர்ஸ்ட் ரோ 2 3 3 4. இதுதான் ஒரு செட்டு. க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு ரோ வச்சு எழுதியிருக்கேன். அடுத்து செகண்ட் ரோ எடுக்கணும். செகண்ட் ரோக்கு 5 4 5 ஃபர்ஸ்ட் காலம் 2 1. அதே மாதிரி இன்னொரு 7 இதுக்கு 4 5 3 4 இப்படி எழுதணும். புரியுதான்னு பாரு. ஒரு ரோவை எடுத்து காலத்தை பெருக்கிக்கிட்டே போகணும். ஒரு ரோனா இதுதான் ரோ. இதை எடுத்து காலத்தை பெருக்கிக்கிட்டே போகணும். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் ஃபர்ஸ்ட். இது ஒரு ரோவையும் ஒரு காலத்தையும் பெருக்குனா ஒரு எலமெண்ட் தான் வரும். ஒரு ரோவையும் ஒரு காலத்தையும் பெருக்கணும்னா ஒரு எலமெண்ட். ஒரு எலமெண்ட் அப்படின்னா இந்த கணக்குல காட்டுறேன் பாருப்ப எப்படி சார் அப்படின்ட்டு. மல்டிப்ளை பண்ணையில 1 ஆயிரும். 1னா 1ஆ நம்பர் இல்லை, ஒரு எலமெண்டா கிடைக்கும். இந்த பாரு, இதுல 2 ஃபர்ஸ்ட் நம்பரு, இங்க 2 ஃபர்ஸ்ட் நம்பர். 2 2 சார், அவ்வளவுதான். இங்க 3, இங்க 1. 1 3 is 3 + 3 அப்படின்னு அர்த்தம். தனித்தனியா போட்டுறக்கூடாது. அப்ப அடுத்த ஸ்டெப் எழுதணும்னா அது என்ன ஆகும்? ஒரு எலமெண்ட் ஆயிடுச்சு, தெரியுதா இல்லையா? ஒரு எலமெண்ட் ஆயிடுச்சு பாரு. ஒரு ரோ ஒரு காலம்னா ஒரு எலமெண்ட் கிடைக்கும். இப்ப பாரு, 2 3 சார் 6, 4 3 சார் 12. அப்ப ரெண்டு ஆட் பண்ண என்ன வந்துடும்? 8. ஒரு ரோ ஒரு காலம்னா ஒரு எலமெண்ட் தான், பார்த்துக்கோ. அடுத்து இங்கே வந்துட்டேன். 4 2 சார் 8 + 1 5 is 5 13. சரியா? 4 3 சார் 12 + 20. அப்போ என்ன வந்துடும்? 32. இதுதான் மல்டிப்ளிகேஷன். புரியுதான்னு பாரு. பொறுமையா நிதானமா பார்த்துக்க. சிரமம் சொல்லிட்டேன். இது ஏபியை மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். சப்போஸ் பிஏவை பண்றோம் அப்படின்னா, பிஏவும் ஏவும் பண்றோம்னு வச்சுக்கவேன். பிஏ அப்படின்னு பண்றேன், அதே மேட்ரிக்ஸ் தான். இது வந்து 1 2 3 4 5 ஆடா. என்ன இருந்துச்சுடா? நானா எழுதுனதுடா? தெரியாதுன்னு சொல்றியா? மேல பாரு, 2 3 4 5. 2 3 4 5. 2 ஏக்கி 2 3 4 5 1 4 1 4. பார்த்துக்க, சரியான 1 4 தானே? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ரோ எடுக்கிறேன், ஃபர்ஸ்ட் காலம் ஒரு 7 7 மாதிரி. அடுத்து அதே ரோ தான் அடுத்த காலம், அப்போ அதுக்கு ஒரு 7. அப்போ ரோ முடிஞ்சிருச்சு. இந்த ரோ எடுத்து இப்படி எடுத்து பிரிக்க முடிச்சிட்டேன். காலம் இருக்கா வேற? அப்போ முடிச்சிடலாம், க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்து நெக்ஸ்ட் அடுத்த ரோ அடுத்த காலம், அதே மாதிரி அடுத்த ரோ அடுத்த காலம், அதே தான். சரிதா சொல்றது? புரியா? அப்ப 2 3 2 4
2 3 2 4. அதே மாதிரி இது 2 3 3 5. அதே மாதிரி 1 4 2 4 1 4 3 5. இப்போ மல்டிப்ளை பண்ணுறேன், பார்த்து பொறுமையாக பண்ணு. ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 2 2 சார் ப்ளஸ் 12. அடுத்து 2 3 சார் ப்ளஸ் 5 3 சார் 15. 1 2 is 2 ப்ளஸ் 16. 1 3 is 3 ப்ளஸ் 17. அப்போ என்ன வரும் 16. அடுத்து 21 18. இது செகண்ட்னு வச்சுக்கோ. அது ரெண்டு ஒன்றாவா இருக்குன்னு பாரு. ஃபர்ஸ்ட் மேலே இருக்கு, ஃபர்ஸ்ட் இந்த மேலே இருக்கு, ஃபர்ஸ்ட் ஒன்று இந்த இருக்கு. ரெண்டையும் கவனிச்சு பாரு ஒன்றாவா இருக்கு அப்படின்ட்டு. ரெண்டு வேற வேறையா இருக்கு. அப்போ மல்டிப்ளை பண்ணையில் therefore from 1 and 2னா ஏபி நாட் ஈக்குவல் டு பிஏன்னு அர்த்தம். ஆனால் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஏன்னு சொல்லி கொடுத்தேன், நான் இருக்கான்னு பாரு. ஆமாம், இது நாட் ஈக்குவல்னு வரும். ஆனால் ஏதாவது ஒரு டைம் அதாவது ஈக்குவலாக வரும். ஏபி ஈக்குவல் டு பிஏன்னு வரும்னா ஏதாவது ஒரு மேட்ரிக்ஸ் வந்து ஜீரோ மேட்ரிக்ஸாக இருக்குன்னு வச்சுக்குவேன். ஜீரோ மேட்ரிக்ஸாக இருந்தா ஏ ஆர் பி, எல்லாம் கவனிச்சு யோசிச்சு பாரு. ஏ அல்லது பி நல் மேட்ரிக்ஸாக இருந்தா, நல் அல்லது ஜீரோ மேட்ரிக்ஸாக இருந்தா, ஜீரோ மேட்ரிக்ஸாக இருந்தா இது பாசிபிளா இல்லையான்னு பாரு. ஏன்னா மல்டிப்ளை பண்ணி ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும், ஜீரோ ஆயிரும். அதுவும் என்ன ஆயிரும், ஜீரோ ஆயிரும். அப்போ ஏதாவது ஒன்று ஜீரோ ஆச்சுன்னா ரெண்டு ஜீரோ ஆயிரும், ஈக்குவல் ஆயிரும். அதை புரிஞ்சுக்கு. அப்போ அது என்ன மேட்ரிக்ஸாக இருக்கலாம், ஏ அல்லது பி வந்து என்ன மேட்ரிக்ஸாக இருக்கணும், ஜீரோ மேட்ரிக்ஸாக இருக்கணும். அப்படின்னா தான் வரும். சரியா? இன்னொன்று இருக்கு பாசிபிள், இன்னொன்று இருக்கு பாசிபிள். அப்படின்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இருந்தா, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக இருந்தா ஏபி ஈக்குவல் டு பிஏன்னு வரலாம், பாசிபிள். ஆனால் ஏ அல்லது பி ஐடென்டிட்டியாக இருந்தா, ஏஆர்பி ஐடென்டிட்டின்னு சொல்லலாம். வெரி குட், யூனிட்னு சொல்லலாம். மேட்ரிக்ஸாக இருந்தா, யூனிட் மேட்ரிக்ஸாக இருந்தால், அதாவது அதுக்கு ஒரு இது இருக்கு, ஏஐ ஈக்குவல் டு ஐஏ ஈக்குவல் டு ஏன்னு சொல்லுவாங்க. ஒரு மேட்ரிக்ஸையும் அதனுடைய யூனிட் மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்குது, ஏ. இதில் தலாவில் தானே போட்டிருக்கேன், ஏஐ ஐஏன்னு தானே போட்டிருக்கேன். அப்போ ஏபின்னா அது என்னது, பிஏ. ஆனால் ஆன்சர் என்ன கிடைக்குது, ஆனால் பிக்கு பதில் என்ன போட்டிருக்கோம், ஐ போட்டிருக்கேன். அப்போ நல் மேட்ரிக்ஸாக இருந்தாலும் ஈக்குவல் ஆகும், சேம் டைம் ஐடென்டி மேட்ரிக்ஸாக இருந்தாலும் என்ன ஆகும், ஈக்குவல் ஆகும். இதை வேணா செக் பண்ணி பாரு. செக் பண்ணி பாரு அப்படின்னா உனக்கு கேட்பாங்க, நீ தான் செய்யணும். கவனி, அதாவது ஏ ஈக்குவல் டு 1 2 3 4ன்னு வச்சுக்கோ. பி ஐ ஈக்குவல் டு ஐன்னு எடுத்தாலும் சரி, I2ன்னு எடுத்தாலும் சரிடா. ஏன்டா I2ன்னு எழுதுறோம், I2ன்னு ஏன் எழுதுறோம்னா 2x2 மேட்ரிக்ஸ் இது. நான் பேர் சொன்னேன் ஃபர்ஸ்ட்லேயே, அதான் கவனி சொல்லிட்டே இருக்கிறது. வெறும் ஐன்னு தான் சொல்லுவாங்க +1 +2 எல்லாம். இந்த மேட்ரிக்ஸ் என்ன மேட்ரிக்ஸு, அதனால I2ன்னு எடுத்துருக்கோம். சப்போஸ் இது 3x3 மேட்ரிக்ஸ் அங்கே என்ன வரும், காமன் ஐன்னே வச்சுக்க. ஐன்றது 1 0 0 1. ஐன்றது என்னது, ஐடென்டி மேட்ரிக்ஸ் 1 0 0. டயகனல் மட்டும் லீடிங் டயகனல் இருக்குல்ல, முதன்மை மூலை விட்டம்ன்றது 1 வரணும். இப்போ இது ரெண்டே நான் மல்டிப்ளை பண்ணி காட்டுறேன். ஏஐ ஏ வந்து 1 2 3 4, ஐ வந்து இந்த இருக்கு 1 0 0 1. இங்கே கவனி, கொஞ்சம் நம்ம டேலண்ட் ஆகிட்டோம்னா நம்ம அப்படியே மைண்டிலே பெருக்கலாம் 11th 12th எல்லாம். இதை இப்படி பார்த்துட்டு இது இப்படி பார்க்கணும், இதை இப்படி பார்த்து இதை இப்படி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் ரோவில் தான் எழுதணும், இதில் தான் எழுதணும். நல்லா கவனி, ஃபர்ஸ்ட் 1 இருக்கு, இங்கே என்ன இருக்கு 1 1 சார். அடுத்து இந்த 2 இந்த 0 தனியாக போட்டுறக்கூடாது, பக்கத்தில் தான் போடணும். அதுக்கு தான் உன்ட்ட சொன்னேன், ஒரு ரோ ஒரு காலத்தையும் பெருக்குனா ஒரு எலமெண்ட் அப்படின்னா பக்கத்தில் எழுதிடணும். தள்ளி எழுதினா தப்பு. அப்படியே வச்சுக்க, இங்கிட்டு ஒரு ஆரை போட்டுக்க. 1 × 0 0, இங்கிட்டு தான் எழுதணும். 1 × 2 +2. புரியுதான்னு பாருங்க, 7 போடாமல் செய்கிறேன். அப்படியே பழக விட்டுறலாம். அடுத்து ஒரு ரோ எடுத்து செஞ்சோம், முடிஞ்சிருச்சு. ரோ வைஸாக எழுதி வச்சிருக்கேன் பாரு. ஒரு ரோ எடுத்தானே பெருக்கின காலத்தில் ரெண்டு அப்படியே நிற்கிது பாரு. அடுத்த ரோக்கு வந்துட்டோம்னா கீழே வந்துடணும். அடுத்த ரோக்கு
இந்த ரோ இந்த காலம் தெரியுதா சொல்றது? 1 into 3 3 plus 0 அடுத்து 3 into 0 0 1 into 4 4 அவ்வளோதான் ஆன்சர் எடு 1 2 3 4 இது ஒன்றாவது ஆன்சர் சரியான்னு பார்த்துக்க. அதாவது ஏஐன்னு வச்சிருக்கேன். இப்போ ஐஏன்னு வச்சுக்கோ. ஐயை முதல்ல எழுதணும், ஏஐ பின்னாடி எழுதணும். ஓகேயா? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம், ரோ பை காலமாக தான் பண்ணணும். 1 1s are 1 1 0 into 3 0 1 2 is 2 0 சரியாடா? இது அடுத்த ரோ 1 into 0 0 1 3 is 3 அடுத்து 0 into 2 0 plus 1 4s are 4 1 2 3 4 அப்போ எப்படி வருது? ஃப்ரம் 1 and 2 ஏஐ ஈக்குவல் டு ஐஏ ஈக்குவல் டு ஏன்னு அர்த்தம். இது எந்த மேட்ரிக்ஸ் தெரியுதான்னு பாரு. கொடுக்கப்பட்ட கணக்கு தான் வருது பாரு, தெரியுதா? இது ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி கேட்பாங்க. ஏன்னா ஏபி நாட் ஈக்குவல் டு பிஏன்னு சொல்றோம், அது மாதிரி தான் இதுவுமே. இந்தா ஏபி ஈக்குவல் டு பிஏன்னு வருது, ஆனால் பிக்கு போல என்ன இருக்குது? அப்போ ஐடென்டி மேட்ரிக்ஸாக மாறிடுச்சுன்னா அது ஈக்குவல் ஆயிரும். டே தம்பி, ஏ பிளஸ் பி நாட் ஈக்குவல் டு பி பிளஸ் ஈக்குவல் டு பி பிளஸ் ஏ. இது என்னன்னா கம்யூட்டேட்டிவ், அடிஷனை பொறுத்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். பரிமாற்று பண்பு கூட்டலின் கீழ் நிறைவு செய்யப்படும். பரிமாற்று பண்புனா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. கம்யூட்டேட்டிவ்னா மாற்றி எழுதுறது, ஏபினா பிஏ அப்படின்ட்டு. இது அடிஷனுக்கு எழுதியிருக்கேன். சேம் டைம் ஏ மைனஸ் பி வராது ஈக்குவலா, பி மைனஸ் ஏ அப்படின்றது வராது, பி மைனஸ் ஏ அப்படின்றது வராது. சப்ட்ராக்டுக்கு தப்பு, சாட்டிஸ்ஃபை பண்ணாது. சேம் டைம் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது ஆடுக்கு, இது சப்ராக்ஷனுக்கு கம்யூட்டேட்டிவ், சப்ராக்டுக்கு. இதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் சொல்லலாம். மல்டிப்ளிகேஷன் சொல்லையில் மல்டிப்ளிகேஷனை பொறுத்து கம்யூட்டேட்டிவ். அதுதான் ஏபி நாட் ஈக்குவல் டு பிஏ சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஏதாவது ஒரு டைம் அப்படின்னா எப்பயாவது ஏ அல்லது பின்ற மேட்ரிக்ஸ் வந்து ஒன்று நல் மேட்ரிக்ஸாக இருக்கலாம், இல்லை ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக இருந்தால் கம்யூட்டேட்டிவ் என்ன செய்யும்? சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதனால இது எல்லா டைம் கிடையாது, அதை பார்த்துக்கோ. எனி டைம் கிடையாது, ஏதாவது ஒரு கண்டிஷனை பொறுத்து தான் இருக்கும். ஏபியை பொறுத்து அது மாறிடும். புரியுதா சொல்றது? மறந்துடாத மறந்துடாத மறந்துடாத. இது வந்து மல்டிப்ளிகேஷனுக்குள்ள ஐடென்டி, மல்டிப்ளிகேஷனுக்குள்ள ஐடென்டி. இப்போ நல்லா நீனே கவனிச்சு பாரு. ஏ பிளஸ் ஐ ஈக்குவல் டு ஏன்னு வரணும்னா இந்த ஐன்றது போட்டால் வருமா? இங்கே இதே மேட்ரிக்ஸ் எப்படி இங்கே வரும்? ரெண்டே கூட்டினா இது இங்கே வந்து அப்போ என்ன வரும்? 0 வரும். அப்போ ஏவும் 0 மேட்ரிக்ஸையும் கூட்டினா தான் என்ன வரும்? அப்படி யோசிச்சு பாரு, கூட்டுறோம். ஆனால் இதில் நல்லா கவனிச்சு பாரு, ரெண்டே 1 எடுத்துக்கிட்டா போதும். ஏஐ ஈக்குவல் என்ன இருக்கு? ஏ. ஆனால் ரெண்டே என்ன செஞ்சுருக்கோம்? ஏ இன்ட்டு ஐ. ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ் தாண்டா, ஐன்றது அங்கே ஐடென்டி மேட்ரிக்ஸு, இங்கே ஓன்றது 0ன்றது 0 மேட்ரிக்ஸு. அப்போ ப்ளஸ் பண்ணையில் தான் ஏ கிடைக்கும், அங்கே மல்டிப்ளை பண்ணால் ஐ வரும். அப்போ புரிஞ்சுக்கிட்டு நிதானமாக செய். இது ஐடென்டி ப்ராப்பர்ட்டி தான். ஏஐ ஈக்குவல் டு ஐஏ ஈக்குவல் டு ஏ, ஐடென்டி ப்ராப்பர்ட்டி அப்படின்றது அர்த்தம். அதில் பொறுமையாக பார்த்துக்க, நிதானமாக பார்த்துக்க. ப்ளஸ்ஸில் வந்து வராது. ஏ பிளஸ் ஐ ஈக்குவல் டு ஏ அப்படின்னு எழுத முடியாது. ஏ பிளஸ் 0 ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? ஏன்னு எழுதலாம். கொஞ்சம் கவனிச்சு பொறுமையாக செஞ்சுக்கோ, சரியா? ரைட்டு. இங்கே பாரு, உனக்கு அறிமுகம் தான் படுத்துறேன், அதனால ஒன்றும் எழுதலாம் வேண்டாம், பார்த்துக்கோ. இங்கே பாடுறா, ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸு இப்படி இருக்கு, பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு. 1 2 3 4 0 2 1 5 -1 3 அப்படின்னு வச்சுக்கோ. இது பின்னு மேட்ரிக்ஸில் ஏபின்னு எழுதிடுறேன், டேரெக்டாக எழுதிடுறேன். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண முடியுமான்னு பாரு. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். முடியும். அதுதான் இங்கே பாசிபிளா இல்லையான்னு பார்க்கறது. பார்த்துக்கோ, பாசிபிளா இல்லையான்னு பார்க்கறது. பாசிபிள் ஆர் நாட். ஏய் கவனி, இந்த மேட்ரிக்ஸ் உடைய ஆர்டரு என்ன இருக்கு? 2x2. புரியுதா? இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னது? 2x3. 2 தானடா, கிராஸ் தான் என்னது? 3.
இப்படி வரணும். இதில் உள்ள ஃபஸ்ட்டும் இதில் உள்ள இப்படி இந்த ரெண்டு இது லாஸ்ட் இருக்கு பாரு, இதுவும் இதுவும் ஈக்குவலாக இருக்கணும். இந்த டூவும் அந்த டூவும் எப்படி இருக்கு? ஈக்குவலாக இருக்கு. அப்போ பாசிபிள் அப்படின்னு அர்த்தம். பாசிபிள் மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ ரிக்வயர்டு மேட்ரிக்ஸ் ஏபின்னு கிடைக்கும்ல, மல்டிப்ளை பண்ண ஒரு ஆன்சர் கிடைக்கும்லடா. அதுக்கு ஆர்டர் எப்படி இருக்கும்னா மிச்சம் ரெண்டு இருக்கும். புரியுதான் பாரு சொல்றது? அவங்க கேட்பாங்க, உனக்கு இருக்கு கணக்குல சொல்றத கரெக்டாக வாட்ச் பண்ணா செய்யலாம். முதல்ல பாசிபிளான்னு பார்க்கணும். ஆட் பண்ணா பாசிபிள் கிடையாது. இது ரெண்டு ஆட் பண்ண முடியாது. ஏ பிளஸ் பின்னு செய்ய முடியாது. ஆட் பண்றோம்னா நேரம் தான் ஆட் பண்ணுவேன். 1க்கு 0, 2க்கு 2 அங்கே காண முடியாது. ஆனால் மல்டிபிளிகேஷனை பொறுத்த மட்டும் ரோ பை காலமாக தானே பண்ணுவீங்க. அப்போ யோசிச்சு பாரு, இப்படி பண்ணல ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு இந்த எலமெண்ட்டு அடுத்துக்கு இது வந்துரும்ல கரெக்டா? அவ்வளோதான். ஒரு ரோ என்னது? ஒரு காலம். அடுத்து அதே ரோ தான் என்னது? அடுத்த காலம். அதே ரோ தான். ஒரு நாத்து வச்சுக்க, ரோவை எடுத்து வரிசையா செஞ்சுக்கிட்டே போகணும். இப்போ இதை பெருக்கணும் அப்படின்னா இந்தா இப்படி இது ஒரு 7. அடுத்து அதே ரோ தான் அடுத்த காலம், இது ஒரு 7. அதே ரோ தான் தேர்ட் காலம், இது ஒரு 7. புரியுதான்னு பார்த்து. நெக்ஸ்ட் அந்த ரோ முடிஞ்சிருச்சு, அடுத்த ரோ. இதுக்கு எடுத்து எத்தனை காலம் இருக்கு பாரு? 3 காலம் இருக்கு. அப்ப இதை எடுத்தா இது 1, இதை எடுத்தா இது 1, இதை எடுத்தா இது 1. இப்ப நல்லா யோசிச்சு பாரு, எத்தனை ரோ இருக்கு? 2 ரோ. தெரியலையா? 1 2 கிராஸ். எத்தனை காலம் இருக்கு? இந்தா என்ன வரும்னு சொல்லி கனெக்ட் பண்ணி சொல்றான். அப்புறம் நம்பரை பெருக்கிறது வைக்கிறதுலாம் அதுக்கப்புறம் பிரச்சனை. ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. நீ தப்பா பெருக்கிறியா அப்புறம் ரைட்டா பெருக்கிறியான்னு கண்டுபிடிச்சிருவாங்க. முதல்ல மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ண முடியுமான்னு பாரு. திருப்பின்னு சொல்றேன், பார்த்துக்கோ, அவசரப்படாத, ஏன்னா புரியாது, இது கஷ்டம் சொல்லிட்டேன். பின்னு ஒரு மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து ஆர்டர் ஆஃப் பீஸ்ன்னு வச்சுக்கோ. ஆர்டர் ஆஃப் பீஸ் அப்படின்னு எழுதி m கிராஸ் n வச்சுக்கிறோம். ஆர்டர் ஆஃப் QSன்னு எழுதுறேன், L கிராஸ், சரியா சொல்றது? LKன்னு வேணா வச்சுக்கோ. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும்னா P கிராஸ் Q கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்பாங்க. நீ நல்லா யோசிச்சு பாரு. M கிராஸ் N PQ உள்ளது, இது L கிராஸ் K. இது ரெண்டும் ஒன்னா இருந்தா தான் இது பாசிபிள். நான் சொல்ற புரியுதான்னு பார்த்துக்க. எது ரெண்டு ஒன்னா இருந்தா தான்? N L கடைசி ரெண்டு ஒன்னா இருந்தா தான் N ஈக்குவல் டு L இருந்தா தான் எது கண்டுபிடிக்க முடியும்? PQன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்ப ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் PQ அப்படின்னு எழுதணும்னா இது ரெண்டு வரும், M பை என்னது K. புரியுதான்னு பாரு சொல்றது? முதல்ல அந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். பண்ண முடியும் அப்படின்னா அதை பார்த்துக்கோ. கடைசியில் இது ஃபர்ஸ்ட்ல உள்ளது கடைசியும் அதில் உள்ள ஃபர்ஸ்ட் ஒன்றா இருந்தால் தான் அது மாதிரி எழுதி பார்க்கணும். இப்படி சைடில் N ஈக்குவல் டு Lன்னு இருந்தால் தான் பாசிபிள். மிச்சம் என்ன இருக்கு அதுதான் ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ். அது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் வரும். இதுதான் உனக்கு உள்ள கணக்கில் உள்ள ஃபர்ஸ்ட்ல உள்ளது. பார்த்து நிதானமாக செய்யணும் சொல்லிட்டேன். நிதானமாக செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் கவனி.